பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் மாணவர்கள் சங்க பெயர் பலகையை அதன் கௌரவ உறுப்பினர் சர்தீன் ஷேக் அவரது மனைவி சர்தாஜ் பானு ஆகிய இருவரும் திறந்து வைத்தனர். தொடர்ந்து 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவி மதுமிதாவிற்கு 10,000 ரூபாயும், பிருத்விராஜ் என்ற மாணவருக்கு 8,000 ரூபாயும் உதவித்தொகை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு 18,000 உதவித்தொகை வழங்கும் கிரிம்சன் நிறுவனத்திற்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மாணவர்களின் கல்வி உதவித்தொகைக்கென கல்லூரி நண்பர்கள் மூலம் திரட்டிய நிதி, தன்னுடைய குடும்ப நிதி என மொத்தம் 10 லட்சம் ரூபாயை முன்னாள் மாணவர் சங்கத்தின் பெயரில் வைப்புத் தொகை அளிக்கப்பட்டது. முன்னாள் மாணவர் சங்கத்தினரால் கட்டப்பட்டு வரும் கலையரங்க மேடை பணிகளுக்காக 5 லட்சமும் நன்கொடையாக வழங்கினர். சர்புதீன் ஷேக் மாணவர்களிடையே பேசிய அவர், அரசு பள்ளி மாணவர்கள் நன்றாக படித்து பொருளாதார வளம் பெற்று அதில் சிறு தொகையினை பள்ளிக்கு வழங்க முன்வர வேண்டும் என்றார். Today I am here in the school to make certain announcements. What I did was, government school children are not encouraged too many ways. So I started collecting corpus. Today 10 lakhs corpus has been arrived. We'll be putting in a fixed deposit, and then the approximately interest of 65,000 will be given to the 10th topper and 11th topper. கிரிம்சன் எக்ஸலன்ஸ் அவார்டுங்கிற ஒரு அவார்டை முன்னாள் மாணவர்கள் நாங்கள் 10th எடுத்த மார்க்குக்கும் 11th எடுத்த மார்க்குக்கும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முன்னாள் மாணவர்கள் எங்கள் ஸ்கூலுக்காக ஸ்டேஜ் வசதி, லைப்ரரி, லேப் இதுமாரி நிறைய உதவிகளை செஞ்சிட்ருக்காங்க. இதே போல் நானும் ஃப்யூச்சரில் பெரிய ஆளாகி முன்னாள் மாணவர்கள் மாதிரி நானும் எங்கள் ஸ்கூலுக்கு செய்வேன். நான் இங்கே கிரிம்சன் அவார்டு அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னாள் மாணவர் சங்கம் சார்பாக கொடுத்துருக்காங்க. 10th 11th இதில் எடுத்த மார்க்கை வச்சு எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் என்னோடய எய்ம் அச்சீவ் பண்ணுறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணுவேன். நான் இந்த ஸ்கூல் எங்களுக்காக கட்டுற கலையரங்கத்துக்கு 5,000 ரூபா கொடுத்துருக்கேன். அது நான் தமிழ் வளர்ச்சி துறையிலேருந்து பேசி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுக்காக அவங்க கொடுத்த அமௌண்ட்டை இங்கே டொனேட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோ காம்படிஷனுக்கு கட்டுரை எழுதி அதுலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஜெயித்த காசை எங்கள் ஸ்கூலுக்காக நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நான் கொடுக்கறது மூலமாக என்னோடய அக்கா, என்னோடய தம்பி எல்லாத்துக்கும் இது முன்னுதாரணமாக இருக்கும். என்னை பெருமைப்படுத்துகிற ஸ்கூலுக்கு என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன அன்பளிப்பாக கொடுத்துருக்கேன்.